இதுக்கும் அதுக்கு எதனா கெட்டுச்சு. ஏன் அப்படி வளர்றேன். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணேன். எல்லோரும் நினைக்கலாம், என்னோட 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 50 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு 50 பேரை வந்து நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த ஒரு வீடியோ. ஸோ எல்லாருக்குமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. போஸ்ட்டில் கூட போட்டிருப்பேன், என்னோடய ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து 15K வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸ் வந்து 15K வந்து ரீச் பண்ணுறது. அதே மாதிரி நான் நேற்று போட்ட ஷார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நேற்று போட்ட ஷார்ட்ஸ் கூட இன்றைக்கி நான் பார்க்கும்போது 17K ரீச் பண்ணியிருந்துச்சு. ஸோ அது கூட வந்து தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி நான் இன்றைக்கி என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாமே கூட நான் வந்து காட்டுறேன். நான் என்ன நல்லா பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் தான் நான் காட்டுறேன். எல்லாம் குட்டி குட்டி பெயிண்டிங் தான் இருக்கும், அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. ஸ்டார்டிங் ஒரு பிகினர்லாம் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் என்னோடய பெயிண்டிங் எல்லாமே. ஸோ நான் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? அதில் ஒரு சில பெயிண்டிங்ஸ்லாம் வந்து நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய காணாமல் போயிடுச்சுங்கிறது அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாமே இந்த புக்கில் தான் நான் எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் குட்டி குட்டியாக நான் பண்ண பெயிண்டிங். இது எல்லாமே போஸ்டர் கலர்ஸில் நான் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாது. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணேன். பாண்டா, அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு பொண்ணு. கரெக்டாக இந்த பெயிண்ட் பண்ண அன்றைக்கி தான் என்னோடய பாப்பா வந்து உள்ளே என்னை கிக் பண்ணாங்க. ஸோ அதனால் அதை நான் டேட் கூட வந்து போட்டு வச்சுருப்பேன். எல்லாமே ஸ்டார்டிங்கில் நான் பண்ண ஜேர்னல்ஸில் வந்து இங்கே ஒட்டியிருக்கிற இந்த பிக்சர் எல்லாமே நான் பெயிண்ட் பண்ணி ஜேர்னல் ஆட் பண்ண விஷயங்கள் தான். ஸோ இது அப்புறமா வந்து இது எல்லாமே கூட நான் பெயிண்ட் பண்ணது தான். க்ரையானில் நான் பெயிண்ட் பண்ணேன். இது வந்து போஸ்டல் கலர்ஸில் கிடையாது, க்ரையானில் நான் பண்ணது. அப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிலிக் பெயிண்ட் ஆக்சுவலி நான் பண்ணது. நான் ஃபுல்லாக கார்ட்போர்டில் தான் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கார்ட்போர்டில் தான் வந்து பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ஷார்ட்ஸ் தான் வந்து இப்போது நான் பார்க்குறப்போ 18 தெரில 18K வந்து ரீச் பண்ண ஒரு ஷார்ட்ஸோட வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆனது 15K. இதெல்லாம் தான் என்னோடய குட்டி குட்டியாக அங்கங்கே பண்ண பெயிண்டிங். நான் முன்னாடி பண்ணது எல்லாமே வந்து தொலைஞ்சிச்சு. அதோட பிக்ஸ் எல்லாம் கிடச்சிச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தரமான கண்டென்ட்லாம் வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.